கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சாட்சியாக வைத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நல்ல மறுபடியும் சந்திக்க கர்த்தருக்கு பெரிதான கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தை பேச நினைக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோப்பே உன் கூடார்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள். பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல யாக்கோப்பே உன் கூடாரம்ன்றது வாசஸ்தலம், குடும்பத்தை குறிக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளும் எல்லாருக்கும் கத்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டாரு, ஒருத்தர் குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், இந்து குடும்பம் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, யாக்கோப்பே உன் கூடார்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளோ அழகானது. நம்ம குடும்பத்தை மற்றவங்க பார்த்து எவ்வளோ குடும்பத்தை வந்து எவ்வளோ சமாதானம் இருக்கிறத, குடும்பத்துக்கு வந்தால் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் ஆண்டோடைய பிரசனம் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே சொல்கிறார், யாக்கோப்பே உன் கூடார்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளோ அழகானவைகள். எவ்வளோத்து நம்ம குடும்பத்தை ஒழுங்காக நடத்தி கொண்டு வரமோ, சமாதானம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குதுன்னா அந்த குடும்பம் அழகான குடும்பம். அல்லேலூயா. யாக்கோப்பு சொல்கிறார், அது நேரத்துக்கு யாக்கோப்பு சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டோட பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவருக்கு நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆபிரகாம் சந்ததி இல்லாத இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது அவளுக்கு மிக முக்கியமான அதிகமான பிரியம். என்ன சொல்லுவோம் பாருங்க, 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ரெண்டு, பிழையாம் கண்ட போது, பிழையாம் ஒரு தீர்க்க தரிசனம் பண்ணுறாருன்னா கர்த்தர் இடத்துல போய் தீர்க்க தரிசனம் வாங்கி மக்களுக்கு வெளிப்படுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி காரியத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவரே அவர் வாயில சொல்கிறாரு, யாக்கோப்பே உன் கூடார்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம் அவ்வளோ அழகானவைகள். ஸோ ரெண்டு காரியம், யாக்கோப்புடைய குடும்பத்தை பேசுகிறாரு, நம்மள ஜனம் இஸ்ரேல் குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு. எவ்வளோ அழகு. அப்போது அவர் எதிர்பார்த்து நம்ம குடும்பம் அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அழகுன்றது என்னன்னா, உள்ள அந்த ஆண்டோட பிரசனம் இருக்கணும், ஆண்டோடைய ஜபம் இருக்கணும், ஆண்டோடைய வேத வாசிப்பு இருக்கணும், ஆண்டவருக்கு அதிகாலை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த வாசத்தில் இருந்தால் தான் அழகானவதாக இருக்கணும். இல்லை அது குடும்பத்தை பார்த்தா பிரச்சனை, போராட்டம், சஞ்சலம், வியாதி எல்லாம் காணப்படும். ஸோ சொல்கிற காரணம் என்னன்னா, யாக்கோப்பே, மறுபடியும் சொல்கிறேன், யாக்கோப்பே கூட இருக்கணும். யாக்கோப்புடைய குடும்பத்தை சொல்கிறாரு, இஸ்ரேலை நம்ம ஜனத்துக்கு குடும்பத்தை சொல்கிறாரு, எவ்வளோ அழகானவை. ஸோ வேதத்தில் பார்த்து தலைப்பு என்னன்னா, குடும்பத்தில் போராட்டம் அதிகமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும். பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் போராட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, குடும்பத்தில் எப்படி போராட்டம் வருது, யார் குடும்பத்தில் போராட்டம் கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா, சாத்தான், சத்துருன்றது யார், மனைவி மூலியமாக வரும், பிள்ளைகள் மூலியமாக வரும், உறவினர் மத்தியில் வரும், அப்புறம் வேலை செய்கிற இடத்துல வரும், அப்புறம் போக்கை வரத்தில் வரும். இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, போராட்டம் கொண்டு வரும். அந்த குடும்பத்தில் இவங்க மூலியமாக தான் போராட்டம் வரும். இந்த குடும்பத்து போராட்டம் எப்படி வருதுன்னா, 3 விதமான காரியம். இது யார் கொண்டு வரான்னு, சாத்தான் கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்னா, முதல்ல பாரத்தோட குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க இல்லாமல் தடுக்கிறதுக்கு காரணம் முதல்ல நம்முடைய பாரம். இந்த பாரத்தை நம்ம சுமக்க குடும்பத்தில் சமாதானம் கட்டு போது, ஆசீர்வாதம் கட்டு போகுது. ரெண்டாவது, குடும்பத்தில் தடைகள் இருக்குது காரணம்னா சோர்வு. முதல் பாரம், ரெண்டாவது சோர்வு, மூணாவது போராட்டம். இந்த 3 காரியம் வந்து நம்ம குடும்பத்தில் போராட்டம் இருந்து சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியம் சாத்தனை கொண்டு வரான். அல்லேலூயா. பாரத்தோடு வாழ்கிறான், சோர்வோடு வாழ்கிறான், போராட்டத்தோடு வாழ்கிறான். இந்த 3த்தையும் நம்ம எப்படி மேற்கொள்வது சொல்லி பார்க்கும்போது விசுவாசத்தை நம்ம நிலைச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா பாரத்தோடு வாழ்றது யாருன்னு பார்த்தோன்னா, யோபுடைய வாழ்க்கை எடுத்துங்களா. யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளோ தெய்வபக்தி மனுஷன், பிள்ளைங்களாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறது கூட அப்படி ஒரு தெய்வ மனுஷன், நல்ல ஒரு உயர்ந்த நீதிமான், ஐஸ்வர்யன். அவனுக்கு குடும்பத்தை போராட்டம் வந்து நான் சொல்ல பாருங்க, யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா, கூடார வாசனம் அவ்வளோ அழகானதான், அவனுடைய கூடார வாசனம். அதுக்கு வந்து ஆண்டவருடைய ஒரு கிஃப்ட். அது நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா, அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ண போனோம்னா அந்த ப்ரெசன்ஸ் தெரியும், ஒரு சமாதானம் இருக்குது தெரியும், ஆண்டவர் பிள்ளைகள் காணப்படும், வசனம்லாம் இருக்கும், வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் காணப்படும், பேச்சுகள் காணப்படும், நடவடிக்கைகள் காணும். அப்படி பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் அப்படி ஒரு அழகான ப்ரெசன்ஸு, ஆண்டோட ப்ரெசன்ஸ் அந்த வீட்டில் இருக்குது. ஸோ அந்த வீட்டில் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் அங்கே பாரம் கிடையாது. எந்தெந்த வீட்டில் பாரம் இருக்குதோ, எந்தெந்த வீட்டில் சோறு இருக்குதோ, எந்தெந்த வீட்டில் போராட்டம் இருக்குதோ, அந்த வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப சமாதானத்தை தடுக்கிற ஒரு சாத்தானோட கிரியை அதிகமாக காணும். அது நம்ம செய்ய வேண்டிய காரியம்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையை ஜெபிக்கும் போது நம்முடைய அந்த பாரங்கள், நம்முடைய சோர்வுகள், நம்மிடத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் ஆண்டு நீக்கி போடுவார். அல்லேலூயா. என்ன சொல்ற, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும்னா ஆண்டோடைய வார்த்தையை அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். பார்த்தீங்கன்னா 119ஆம் சங்கீதம் 77 வசனம் பார்த்தீங்கன்னா, வேதம் வாசிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சி வர, மன மகிழ்ச்சி உள்ளத்தில் இருதயத்தின் ஆழத்தின் ஆண்டவர் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதே 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனம் படிச்சீங்கன்னா,
உங்களுடைய இறக்கம் இல்லாமல் நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்போ நம்ம மன மகிழ்ச்சி வேணும்னா ஆண்டவர் வேதத்தை அதிகமாக வாசித்து கொண்டே இருக்கணும். வேதத்தை வாசிக்க ஆண்டவர் கொடுக்குற காரியத்தில் மன மகிழ்ச்சி கொடுக்குறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும்னா 3 காரியம். 1, பாரத்தை நீக்கணும். 2வது சொல்ற சோர்வை நீக்கணும். 3வது சொல்ற போராட்டத்தை. 3த்தையும் நீக்கணும்னா ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்து அதுபடி செயல்படணும். அது அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் போது உள்ளத்தோட பாரங்கள்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக. இன்னொரு வசனம் சொல்கிற ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 சொல்லும், வருத்தப்பட்டு பாரசுகள் நீங்கள் எல்லோரும் எடுத்துருவார்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் செய்கிறேன். யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறீங்க இந்த நாளில் ஆண்டவர் அறிவார். குலத்தை அறிவார். குடும்பத்தை இப்போ நான் பேசும்போது ஆண்டவர் யாரெல்லாம் இந்த கேட்டுக்கொண்டிருக்கலாம் அந்த குடும்பத்தை ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் தான் சொல்கிறார், நான் முன்குறித்தே வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஸோ உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட சோர்வுகள், இப்படிப்பட்ட பாரங்கள் இருந்தால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறினா, வருத்தப்பட்டு பாரத்தில் எல்லோரும் எடுத்துருவார்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் செய்வேன். ஹல்லேலூயா. அதே இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, இன்னொரு வசனம் சொல்கிறாரு. இன்னொரு வசனம் சொல்கிறார் என்னன்னா, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். இன்னொரு சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பார்த்து எல்லாம் காரணம்னா நம்முடைய வருத்தங்களை அவர் மேலே வைக்கும்போது தான் சொல்கிறார் அவர், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து. ஸோ சங்கீதக்காரர் சொன்னால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாங்கி செய்வார். நம்ம இப்படிப்பட்ட போராட்டம் வாழ்க்கையில் இருந்துச்சிங்கன்னா, சோர்வு, பாரம், போராட்டம் இருந்துச்சுன்னா அந்த 3த்தையும் ஆண்டு சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும் போது அதுதான் உன் வழியை. நம்மளுக்கு இருக்கிற எல்லா பாரத்தையும் சோர்வையும் போராட்டத்தை அவர் வைக்கும்போது அவர் கையை பார்த்துக்கொள்ளார். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் இந்த கேட்டுக்கின்ற எந்த விசுவாசிகளே ஒரு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் எதாக இருந்தால் ஆண்டு சமுதிரம் உட்காந்து ஜெபிக்கும் போது, அவர் வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது குடும்பத்தில் தடைகள் எல்லாம் நீக்கி வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் ஜெபிக்கும். அன்பின் பரலோக பிதாவை, இந்த 4 ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்திலும் இருக்கிற போராட்டங்கள், ஆண்டவரே சோர்வுகள், பாரங்களை நீக்கி போட்டு குடும்பத்திலே வேண்டிய சமானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் வரப்பண்ணு சொன்ன தேவன் அப்படின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையான கிருபையும் நன்மையும் தொடர் வாக்குத்தத்தின்படி அமிதமானது செய்யப்படுற கிருபைக்கார் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் சம்பாதித்தாரும் கேட்ட வார்த்தை நல்லது என்று சொல்லுறது அற்புதம் செய்யப்படுற கிருபைக்கார் ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி இந்த தேவன் நீ நடத்த நீ வல்லவராக இருக்கிற முடியாத ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மூலமாகவும் என்று சுத்த கிருபை சொன்ன தேவன், இதுவரை எங்களை நடத்தி வந்த தேவன், நீ நடக்க நீ வல்லவராக இருக்கிற முடியாத ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவே நாம கேட்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.